வணக்கம் நண்பர்களே. துபாயிலிருந்து வந்த 6000 கோடி எங்க? பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கேள்வியினை கேட்டிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் இந்த டாபிக் உயிர் பெறுது. இதுக்கு அரசாங்க தரப்பிலிருந்து என்ன பதில் தரப்போறாங்க? மக்களுக்கு இதில் சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கு எந்த வகையில் பதில் தரப்போறாங்க? இந்த 6000 கோடி முதலீடுங்கிற ஒரு விஷயம் வரக்கூடிய எலெக்ஷன்ல எப்படி ஈடுபட போகுது? வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, 6000 கோடி முதலீடு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி துபாயில் நடத்தினாங்க. துபாயில் இன்வெஸ்டர் மீட்டிங் நடத்தினதில் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அறிவித்து பெரிய அளவுக்கு கொண்டாடினாங்க. அதை பெரிய அளவுக்கு விளம்பரமும் படுத்தினாங்க. 2023-24 நடந்த இன்வெஸ்டர் மீட்டிங்கில் 6000 கோடி முதலீடு வந்துச்சா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு, அந்த 6000 கோடி எங்க? அவர் கேட்ட கேள்வி சரியா தப்பா அப்படிங்கிற பதிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இருக்க அதே கேள்வி, சில கேள்விகள் இருக்கு. 6000 கோடி முதலீடு வந்துருந்துச்சுன்னா குறைந்தது 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். இப்போ மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே வேலையில்லா திண்டாட்டம் தான். அந்த பிரச்சனைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்திருக்கும். 6000 கோடி முதலீடுங்கிறது. அந்த முதலீடு வந்துச்சா? வரல. சரி, ஓகே. நீங்கள் எம்ஓயு போட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை எம்ஓயு போட்டிருக்கீங்க? அந்த 6000 கோடி முதலீடுக்கு எந்தெந்த கம்பெனி கூட போட்டிருக்கீங்க? எந்தெந்த மாவட்டத்தில் அந்த கம்பெனி திறக்க போகிறீங்க அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மையாக கவர்மெண்ட் சொல்லிச்சா? சொல்லலை. அப்படி இருக்கும்போது அவர் கேட்ட கேள்வி சரியாக தான் படுது. தவறு மாதிரி தெரில. ஒரு அரசு அவங்க வாக்குறுதியாக கொடுத்தது, நாங்கள் வந்தோடனே இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது, இத்தனை லட்சம் பேர் இளைஞர்களுக்கு வேலை கொண்டு வர போகிறோம், நாங்கள் இத்தனை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சாங்க. ஆனால் அதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கும்போது நடக்கலை. சரி, அந்த 6000 கோடி என்னதான் ஆச்சு? பெருமையாக சொல்லிட்டாங்க, இன்வெஸ்டர் மீட்டிங் சக்ஸஸ், துபாயில் நடந்த இன்வெஸ்டர் மீட்டிங் சக்ஸஸ், 6000 கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த முதலீடு கொண்டு வந்தால் எந்தெந்த கம்பெனி கூட எவ்வளோ அமௌண்ட், எந்த கம்பெனி எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுது, எந்த மாவட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுது, அது மூலியமாக எத்தனை மக்கள் பயனடைவார்கள் அப்படிங்கிற டீட்டெயில் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் கொடுக்கலைங்கும் போதே இது ஒரு விளம்பரம், வெற்று விளம்பரம் அப்படிங்கிறது தெரியுது. சரி, இல்லை வெற்று விளம்பரம் இல்லை அப்படின்னா அதற்கான வெளிப்படைத்தன்மையான ஆதாரங்களை கொடுக்கணும் கவர்மெண்ட். அதாவது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி இந்த மாதம் இந்த நாள் கம்பெனியை தமிழ்நாட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க, இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதனால் இத்தனை மக்கள் பயனடைய போகிறாங்க, இத்தனை இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கணும். அறிவிக்கல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுங்கிறது பெரிய விஷயம்தான், அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துறதும் பெரிய விஷயம்தான். முடிஞ்சா? முடியல. கொண்டு வர்றதுக்கு திறமை இருக்கு. ஒரு அரசாங்கம் நினைச்சா அவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனால் இவங்க கொண்டு வரேன்னு சொன்னதும் செய்யவில்லை. 6000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னு விளம்பரம் மட்டும் அடிச்சு ஒட்டிக்கிட்டாங்க, அதாவது ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டிக்கிட்டாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த 6000 கோடி வரல. மக்களுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா கிடைக்கல. அப்படி கிடைச்சிருக்குன்னா அதுக்கான ஆதாரங்கள், எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சரி, அப்படி இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையாக அரசு அறிவிச்சிருக்கா? அறிவிக்கல. கண்டிப்பாக இதை பெரிய இஷ்யூ ஆகும். அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல அரசாங்கமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இதுக்கான பதில் கொடுத்துருக்கணும். ஒருத்தர் கேட்டு அதுக்கான இதெல்லாம் தேவையே இல்லையே. வெளிப்படைத்தன்மையாக சொல்லிட்டு போயிருக்கலாம், இந்த கம்பெனி வந்திருக்குங்க, இவ்வளோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்குங்க, இவ்வளோ மக்களுக்கு வேலை கிடச்சிருக்குங்க, இவ்வளோ இளைஞர்கள் வேலை கிடச்சிருக்கு, இவ்வளோ கோடி இந்த மாவட்டத்தில் இவ்வளோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு, வெளிப்படையாக சொல்லிட்டு போகலாம். இப்போ வரைக்கும் சொல்லலை. நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்க தரப்பிலிருந்து என்ன பதில் வருதுன்னு. நன்றி, வணக்கம்.